La 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 li, la la la. La 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 li, la la la. La 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 la. La 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 li, la la la. La 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 li, la la la. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் உண்டான மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டே வேகன்சி ரவுண்டோட கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா www.tnayush.org என்ற அபிஷியல் வெப்சைட்ல இவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உண்டான கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டே வேகன்சி ரவுண்ட். ஸோ இதுதான் வந்து கடைசி ரவுண்ட். இதுக்கு மேல எந்த ஒரு ரவுண்டுமே நடக்காது ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ மேனேஜ்மெண்ட்ங்கிற போது கண்டிப்பா நம்ம வந்து ஒரு காலேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்கும். ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இதுல வந்து சித்தால மொத்தம் 13 பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கு. ஆயுர்வேதால மொத்தம் 5 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அண்ட் தென் வந்து ஹோமியோபதியில் மொத்தம் 11 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த பிரைவேட் காலேஜஸ்ல இருக்க வேகன்சி பொசிஷன் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல உங்களுக்கு இன்னொரு அப்டேட்டுமே இருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புதுசா அப்ளிகேஷன் போடுறது. ஸோ இந்த புதுசா அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னா, ஸோ இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் அதே அப்ளிகேஷன் போடலாம், மேனேஜ்மெண்ட்டுக்கும் அண்ட் தென் வந்து ஆல் இந்தியா. ஸோ இந்த 3 கோட்டாவுக்குமே ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல அப்ளிகேஷன் புதுசா போடலாம். இது வரைக்கும் நீங்க வந்து அப்ளிகேஷனே போடல, ஸோ நான் மறந்துட்டேன் அப்படின்னாலுமே ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எல்லாம் போயிடுச்சு. ஸ்டே வேகன்சில நீங்க புதுசா கூட அப்ளிகேஷன் போட்டு நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி ஆக்சுவலா நீங்க அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணலாம். அதுக்கப்புறம் இவங்க வந்து புதுசா மெரிட் லிஸ்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் மூலமா உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் மூலமா ஸோ காம்படிஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஸோ நம்ம வந்து காலேஜ் டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஸோ அந்த காலேஜ் டிபெண்ட்ஸ் பண்ணி அந்த காலேஜ் வந்து வேகன்சி வந்துச்சுன்னா நீங்க அந்த காலேஜ் வந்து டார்கெட் பண்ணலாம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் நீட்ல வந்து பாஸ் மார்க் இருந்தாலே போதும். ஸோ நிறைய பேருக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு மேனேஜ்மெண்ட்ஸ்ல. ஸோ நீங்க வந்து ரொம்ப வந்து தெளிவா வந்து முடிவு எடுக்கணும் ஆக்சுவலா சொல்ல போனா. ஏன் அப்படின்னு சொல்லலாம், ஸோ ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல உனக்கு வந்து ஒரு காலேஜ்ல வந்து சீட் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த காலேஜ்ல நீ போய் ஜாயின் பண்ணியே ஆகணும். இல்லாட்டி அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீ எந்த கவுன்சிலிங்குமே கண்டக்ஷன் பண்ண முடியாது, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம பெனால்ட்டியுமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா வந்து கடைசி ரவுண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து எல்லா சீட்ஸுமே வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதனால மேனேஜ்மெண்ட் சீட்ஸை நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நீங்க வந்து ரொம்ப வந்து கிளியர் கட்டா வந்து டிசைட் பண்ணணும். இந்த காலேஜ்ல வந்து சீட் கிடைச்சிச்சுன்னா நான் போய் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னா மட்டும்தான் அந்த காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த காலேஜ் வந்து பிடிக்கல அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ங்கிற போது கண்டிப்பா நமக்கு வந்து 2.5 lakhs அண்ட் தென் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலேஜஸ்லும் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஓகே அப்படின்னாலுமே நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். புதுசா அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ வந்து அந்த மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வந்து சித்தால வந்து பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெம்பர்ஷிப் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். புதுசா சாய்ஸ் ஃபில் பண்றவங்களுக்கும் அண்ட் தென் வந்து ஆயுர்வேதா, ஹோமியோபதி இந்த மாதிரி 3 வீடியோஸ் வந்து இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்றது, என்னென்ன காலேஜஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். தென் எப்படி வந்து சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸி அண்ட் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஸ்டே வேகன்சி ரவுண்டு மாரியே வந்துட்டோம் ஆக்சுவலா. இந்த வரைக்கும் இந்த ரவுண்ட் 3 வரைக்குமே எனக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இனிமேலுக்கு நெவர் வேவர் கிவ் அப். ஓகேங்களா. கடைசி ரவுண்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வரையும் வந்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிச்சுன்னா தாராளமா என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஆயுஷ்ல நீங்க வந்து கண்டிப்பா ஒரு புரட்சிகரமா இதை வந்து செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கங்க்ராட்ஸ் டு எவ்ரி டாக்டர். ஸோ யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டு ஸ்டே வேகன்சி ஆன் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல் தான் இது. இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் யூஜி கோர்சஸ். ஸோ பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ் ஃபார் அட்மிஷன் டு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் 2025 2026 நம்ம வந்து அட்மிஷன் பெறணும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில் அப்படின்னு ஸ்டே வேகன்சி ரவுண்டு. ஸோ இதுதான் வந்து கடைசி ரவுண்ட். இதில் வந்து புதுசாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து
23rd நவம்பர்லேருந்து 24th நவம்பர் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் த ரிசல்ட் எப்போ வந்து மெரிட் லிஸ்ட் இவங்க வந்து பப்ளிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இல்லையா, அதுக்குண்டானே மெரிட் லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்குண்டான மெரிட் லிஸ்ட் வந்து 25th ஓகேங்களா. ஸோ 25th நவம்பரில் இவங்க வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதாகும். அதே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் தென் சாய்ஸ் லாக்கிங் ஃபார் ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு 25th நவம்பர்லேருந்து 27th நவம்பர் வந்து சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் ஆஃப் ஸ்டே வேகன்சி ரவுண்டு எப்போ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27th நவம்பரில் இவங்க வந்து தரதாகும். அப்புறம் டவுன்லோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ வந்து டவுன்லோட் பண்ண ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் BHMS கோர்ஸ்க்கு அப்படின்னா 27th நவம்பர்லேருந்து 28th நவம்பர். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைச்சிச்சு, ஹோமியோபதிக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் வந்து 27th நவம்பர்லேருந்து 28th நவம்பருக்குள்ளே நீங்கள் போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ரிப்போர்ட்டிங் date and time for BHMS courses only for 28th on and before. ஸோ 28th நவம்பர் அப் டு 5 PM கூட நம்ம போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ BHMS கோர்சஸ்க்கு ஒன்லி 28th நவம்பர். ஸோ அப் டு 5 PM குள்ளே நீங்கள் போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸ்டே வேகன்சி ரவுண்டில் உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிச்சின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டவுன்லோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் அதர் ஆயுஷ் கோர்சஸ் ஓகேங்களா. ஸோ ஆயுர்வேதா, யுனானி, சித்தால் உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிச்சின்னா 27th நவம்பர்லேருந்து 1st டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் சீட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ வந்து 1st டிசம்பர் தான் கடைசி டேட் ஆகும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும் இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்ட். ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது பார்த்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நமக்கு பிடிக்காத காலேஜஸ் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த காலேஜில் நம்ம வந்து பே பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பே பண்ணுற அளவுக்கு அந்த காலேஜ் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு காலேஜ் டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே வரும். சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இந்த 3 ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நம்ம பார்த்து தான் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெட்டர் ஆப்ஷனாக பார்த்து காலேஜை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எல்லாமே என்னால் பே பண்ண முடியும், அடுத்த 5 வருஷத்துக்கு என்னால் வந்து ஃபீஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணி அந்த பாருங்கள். இல்லை ப்ரோ எனக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னா ஸோ மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஸோ சித்தா சேர்றதா, ஆயுர்வேதா சேர்றதா, ஹோமியோபதி சேர்றதா, ஸோ உங்களுக்கு ஒரு காலேஜ் டீட்டெயில்ஸை பற்றி கரெக்டாக ஒரு கிராப்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கிடைக்கிறது மூலமாக உங்களுக்கு நிறைய நாலேஜும் டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோ சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆயுஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கு காலேஜ் கிடச்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். தட்ஸ் இட். டாட்டா, பை பை.